بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. புரியுதா? இந்த இடத்துல நிறுத்திக்கிட்டுமா ஒரே ஒரு விஷயத்தை பாருங்க. இந்த டிஎன்டிஜே குரூப் இருக்குல்ல, இவங்களுடைய நிறைய முரண்பாடுகளில் ஒரு முரண்பாடு என்னன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிபாரிசு இருக்குங்கிறத வேறு வழி இல்லாமல் வலுக்கட்டாயமாக ஏற்றுக்கிறாங்க. புரியுதா? ஒரு ஹதீஸ் ரெண்டு ஹதீஸை ஈஸியாக மறுத்துறாங்க. இந்த ஷஃபாஅத் இருக்குது என்பது நிறைய ஹதீஸுகளில் வந்திருக்கு. முக்கியமான ஹதீஸ் நூல்களில் மிக முக்கியமான பாடங்களாக விரிவாக விளக்கமாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ மறுக்கிறதுக்கு வேறு வழி இல்லாமல் போச்சு. மறுக்கிறதுக்கு வழி இல்லாமல் போச்சு. ஆனாலும் உள்ளத்தால் ஏற்றுக்கிறதுக்கும் உள்ளத்தில் இடம் இல்லை. புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? புரியல? இப்போ என்ன பண்ணுறது? ரசூல்லா மேலேயும் இவங்களுக்கு ஒரு மரியாதையும் முஹப்பத்தும் கிடையாது. சஹாபாக்கள் மேலேயும் மரியாதையும் முஹப்பத்தும் கிடையாது. இப்போ ரசூல்லாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய சிபாரிசுங்கிற தகுதி இருக்குதே, ரசூல்லா மேலே முஹப்பத் இருந்தால் தானே இப்படிப்பட்ட தகுதி அவங்களுக்கு இருப்பதை கொண்டு உங்களுக்கு சந்தோஷம் வரும். சொல்லுங்க பார்க்கலாம். அவங்களுடைய கொள்கையில் ஒரு கொள்கை என்னென்னா, ரசூல்லாக்குன்னு தனி சிறப்பு கிடையாதான். ரசூல்லாக்குன்னு யாரையாவது ஒருத்தரை கடைசி காலத்தில் நபியாத்தான் அனுப்பணும். யாரையாவது ஒருத்தரை யார் அனுப்புனாலும் இவரை ஏன் அனுப்புனீங்கன்னு ஒரு கேள்வி வரும். அந்த அடிப்படையில் தான் முகமதுன்னு ஒருத்தர் அல்ல அனுப்புனானே தவிர அவர் கொஞ்சம் விசேஷமானவருங்கிறதுக்காகலாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல. புரிஞ்சா உங்களுக்கு? எவ்வளவு பெரிய குரோதம் பார்த்தீங்களா உள்ளத்தில்? அதாவது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இது ஒரு யதார்த்த ஒரு இன்சிடென்ட்டை தவிர இது அல்லாஹுவால் ஏற்பாடு செய்யப்பட்டு விசேஷமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நிகழ்வு அல்ல. எதை? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாஹ் கடைசி நபியாக ஆக்கியது இது ஒரு விசேஷமான தேர்வின் அடிப்படையில் அமைந்த நுபுவத் அல்ல. எப்படியோ யாரையோ ஒருத்தரை கடைசி காலத்தில் நபி அனுப்பணும், வேற வழி இல்லை, அனுப்பி தான் ஆகணும். அனுப்பிட்டாங்க, வேற அவ்வளோதான் முடிச்சு. எங்கேயாவது ஒரு இடத்துல அனுப்பணும், நம்ம அரபுகள்கிட்ட அனுப்பிட்டான், அவ்வளோதான். ஏதாவது ஒரு மொழியில் அனுப்பி ஆகணும், அரபு மொழியில் அனுப்பிட்டான், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அதனால் ரசூல்னா அப்படி அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம் மஆதல்லாஹ். புரியுதா உங்களுக்கு? இது அந்த உட்காந்து கேட்கக்கூடிய மக்களுக்கு ஆஹா என்ன தத்துவத்தை கண்டுபிடிச்சிட்டாரே அண்ணன், என்ன ஒரு பெரிய ரகசியத்தை உடைச்சிட்டாரே அண்ணன். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம். இது எவ்வளவு பெரிய பயங்கரமான வார்த்தைன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய மொத்த ஏற்பாட்டையும் அல்லாஹ்வுடைய முழுமையான ஞானத்தின் மீது செய்யக்கூடிய ஆட்சேபனை இது. புரியுதா உங்களுக்கு? சரி, இப்போ அந்த அடிப்படையில் தான் இவங்க என்ன சொல்கிறாங்க, இவ்வளவு ஹதீஸ் வந்துட்டதுனால அப்போ ரசூல்லாவுக்கு இவ்வளோ பெரிய சிபாரிசு தகுதி இருக்குங்கிறத அவங்களால ஏற்றுக்கிறதுக்கு மனசு வரல. ஆனால் ஹதீஸ் இவ்வளவு இருக்கவும் செய்யுது. புரியுதா? இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு ஒன்று. இப்போ இந்த ஹதீஸு புகாரி முஸ்லீமில் வந்திருக்கக்கூடிய இந்த ஹதீஸ் இருக்குது. இதில் புகாரிலே இருக்குது, முஸ்லீம்லேயும் இருக்குது. இந்த ஹதீஸு நல்ல கவனிங்க, நல்ல கவனிக்கணும். அல்லாஹும்ம ஸல்லி அலா நபீனா முஹம்மத். இந்த ஹதீஸு நேரடியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அல்லாஹ்வுடைய படைப்பில் வேற யாரும் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவர்கள் இல்லை என்பதை உறுதிப்படுத்துது. புரியுதா? ஏன்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கை விரிச்சிடுறாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கை விரிச்சிடுறாங்க, இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் கை விரிச்சிடுறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களும் மறுத்துடுறாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மறுத்துடுறாங்க. மறுத்தது மட்டுமல்ல, என்னால் முடியாது வேற யார்ட்டையாவது போய் பார்த்துங்கன்னு சொல்லிடுறாங்க. கடைசியாக ஈசா நபி கை காட்டுறது யார? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கை காட்டுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சுஜூதில் விழுந்து அவர்களை அழுது மன்றாடி அல்லாஹ்வை புகழ்ந்ததுக்கு பிறகுதான் அல்லாஹ் சொல்றான், தலையை தூக்குங்க, கேளுங்க, கொடுக்கப்படும், சிபாரிசு செய்யுங்கள், உங்களது சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்படும் அல்லாஹ் சொல்றான். அப்போ இந்த சிபாரிசை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய ஆரம்பிக்கும் போது தான் சொர்க்கமே திறக்கப்படுது. சொர்க்கத்துக்கு செல்பவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு அனுமதியை வழங்கப்படுகிறார்கள். நல்லா கவனிச்சுங்க.
புரியுதா இல்லையா உங்களுக்கு? இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த ஹதீஸில் என்ன சொல்கிறான், நபியே நீங்கள் சிபாரிசு செய்யுங்க அப்படின்னு சொன்னப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்குறாங்க, உம்மத்தி உம்மத்தின்னு கேட்குறாங்க. அப்போ உம்மத்தி உம்மத்தின்னு கேட்கும் பொழுது அல்லாஹு தஆலா முதல் அனுமதி என்ன அனுமதி, முதல் விசேஷமான அந்த அனுமதியை அல்லாஹ் யார் விஷயத்தில் கொடுக்குறான்? 70,000 இல்லை, அது அந்த வகையில் 70,000 அது தனி. அது போக விசாரணை இல்லாமல் சொர்க்கத்துக்கு போகக்கூடியவங்க வேற வேற குணத்தினால நிறைய பேர் இருக்காங்க. விசாரணையே இல்லாமல் டாப் கிளாஸ் முஸ்லீம்கள் இருப்பாங்கல்ல, மூமின்கள், அல்லாஹ் நம்மளை அதில் ஆக்கணுங்கிறதுக்காக வேண்டி துவாவும் செய்யணும், முயற்சியும் செய்யணும். புரியுதா? அந்த மாதிரியான மக்களை முதல்ல சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு அனுமதிக்குமாங்க. அப்போ என்ன அர்த்தம், நீ எவ்வளவுதான் பெரிய நன்மை செஞ்ச நல்லவனா இருந்தாலும் ரசூலுல்லாவுடைய சிபாரிசு இல்லாமல் சொர்க்கத்துக்கு போக முடியாதுங்கிறது விளங்குதா இல்லையா? இது அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவுடைய அகீதா, நம்முடைய கொள்கையில் ஒரு கொள்கைங்க. ரசூலுல்லாவுடைய சிபாரிசுக்கு பிறகுதான் விசாரணை ஆரம்பமாகும். ரசூலுல்லாவுடைய சிபாரிசுக்கு பிறகுதான் நரகமே இல்லாமல் முதல் தரத்திலே சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்களும் சொர்க்கத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் ரசூலுல்லாவுடைய சிபாரிசுக்கு பிறகு. புரியுதா? இவ்வளவு தெளிவாக இந்த ஹதீஸ் இதை கூறுதுங்க. இருந்துட்டும் கடைசியில் ஏற்றுக்க முடியாமல் ஏற்றுக்கிட்டு இவங்க கடைசியில் என்ன எழுதுகிறாங்கன்னா, எப்படி இருந்தாலும் ஒருத்தருடைய சிபாரிசால சொர்க்கத்துக்கு போகிறது அது அவ்வளோ பெரிய சிறப்பு கிடையாது. அதனால் நம்ம என்ன முயற்சிக்கணும்னா, யாருடைய சிபாரிசும் இல்லாமல் நம்ம சொர்க்கத்துக்கு போகணுன்னு நம்ம முயற்சி பண்ணோம், அதுதான் சிறப்புன்னு எழுதுகிறாங்க. புரியுதா உங்களுக்கு? எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமான வார்த்தை தெரியுங்களா? அநியாயம், அதாவது அத்துமீறிய வார்த்தை. விளங்குதா உங்களுக்கு? இதே வார்த்தையை அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய தஃசீரில் அவர் போட்டிருக்காருல ஒரு தர்ஜமா, அதில் இதே வார்த்தை இருக்கும். எப்படி எழுதுவாருன்னா, சிபாரிசு இருக்கு, ஆனால் நம்ம என்ன முயற்சி பண்ண வேண்டும் என்றால் யாருடைய சிபாரிசுமே இல்லாமல் நாம் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று முயற்சி செய்யணும், அதுதான் சிறந்தது. இன்னொருத்தருடைய சிபாரிசினால போகிறது ஒரு சிறப்பு கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்போ இதில் மறைமுகமாக அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தகுதியை குறைக்க நினைக்கிறார்கள். அவர்களுடைய தகுதியை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்களுடைய மனசில் இடம் இல்லை. புரியுதா? அல்லாஹ் பாதுகாக்கும். அப்போ நம்முடைய அகீதாவின்படி இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஷஃபாஅத் கொடுப்பான். அந்த ஷஃபாஅத்தில் முதல் ஷஃபாஅத் யாருக்கு சேரும் இன்ஷா அல்லாஹ்? முதல் தரமான உயர்ந்த மூமின்களுக்கு. யாருக்கு எந்த விசாரணையும் இல்லாமல் சொர்க்கத்துக்கு இருக்குதோ அவர்களும் யாருடைய சிபாரிசுக்கு பிறகுதான் அவங்களுக்கு சொர்க்கத்துடைய கதவு திறக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசுக்கு பிறகு அல்லாஹ் சொல்வான், அத்கில் மின் உம்மத்தி, நபியே உங்களது உம்மத்திலிருந்து சொர்க்கத்தில் நீங்கள் நுழையுங்கள். அதாவது நீங்கள் நுழைய சொல்லுங்க. யாரை? மன் லா ஹிசாப அலைஹி, யார் மீது விசாரணையே இல்லையோ.